ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கலகே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். மனுவோட புத்திரி ராஜகுமாரி தேவகூதி நாரதர் வாயிலாக கர்த்தம பிரஜாபதியோட குணங்களை பற்றி கேள்விப்பட்டதுனால, அவர் பண்ண தபஸ், அவரோட குணாதிகளை கேள்விப்பட்டதும் அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா. தன் அபிலாஷையை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறார். அப்பாட்டையும் மனுட்டையும் சொல்கிறார். உடனே மனு கவலைப்படாத குழந்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு பொன் ரதத்தில் ஏறிட்டு அவரும் அவர் மனைவி சதரூபை அப்புறம் தேவகூதி மூவரும் தேவையான திரவியங்கள் எடுத்துட்டு எந்த ஒரு சரஸ்வதி நதி தீரத்தில் கர்த்தம பிரஜாபதி தபஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துக்கு வரார். அந்த இடத்தோட வர்ணனைலாம் சொல்லப்படுறது. அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே சாந்தமாக இருக்குது. எந்த இடத்துல ஹிம்சை நடக்கலையோ, எங்கே அஹிம்சை பிரதிஷ்டை ஆகிருக்கோ, சத்தியம் பிரதிஷ்டை ஆகிருக்கோ, அந்த இடத்துல ஒரு கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது, எந்த விதமான தாபங்களும் இருக்காது. மகிழ்ச்சிகள் சாதுக்கள் இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட சிந்தனை வராதுன்னு சொன்னாக்க பகவான் லோகத்துக்கு போய்ட்டு எப்படி இருக்கும் யோசிக்கணும் இல்லையா? அதனால தான் எப்போதுமே சசங்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறது. இந்த குழந்தை ராஜகுமாரி தேவகூதி, அவள் என்ன நினச்சிருக்கலாம், நல்ல ஒரு ராஜகுமாரனை பாருப்பா அப்படின்னாக்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படி பண்ணலையே. இந்த குழந்தை என்ன சொல்கிறது, எனக்கு கர்த்தம பிரஜாபதி தான் வேணும்னு கேட்குறா. எதனால் அப்படின்னு கேட்டால், இப்போ காசு பணம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த காசு பணம் செலவாயிடுதுன்னு சொன்னாக்கா ஓட்டாண்டியாக போயிடுவான் இல்லையா? நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், அதனால அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாக்க நாளைக்கே இப்போ ரெசெஷன் நடந்துட்டுருக்கு, வேலை போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையை நம்பி கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த வேலை போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அவளுக்கு? அவள் அந்த பையனை நம்பி கல்யாணம் பண்ணிக்கல, அந்த வேலையை நம்பி கல்யாணம் பண்ணிட்டா. வேலைங்கிறது சாஸ்வதம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது இல்லையா? எத்தனை நாள் இவன் நல்லா வேலை செய்கிறானோ அத்தனை நாளுக்கு வச்சுப்பான். இவனே நல்லா வேலை செய்கிறானா இருந்தால் கூட, புத்தி கூர்மையோடு இருந்தால் கூட, நல்ல ஒரு படிப்பாளியாக இருந்தால் கூட, நல்ல நாலெட்ஜபிள் பர்சனாக இருந்தால் கூட, அந்த கம்பெனிக்கு அந்த நிறுவனத்துக்கு தேவையான ஆர்டர்ஸ் இருக்கணும் இல்லையா? அவளுக்கு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் தான், அவளுக்கு ஏதாச்சும் வந்தால் தானே இவள் கொடுக்க முடியும் இல்லையா? அதனால் அந்த நிறுவனத்துக்கு ஆர்டர்ஸே இல்லை. ஆனால் ஆள் இருக்கிற பையனும் நல்லா படிச்சிருக்கான், நல்ல சாமர்த்தியசாலி இருக்கிற, ஹைலி குவாலிஃபைடு, இன்டெலிஜென்ட்டு, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அங்கே மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, சரியாக ஆர்டர் சின்டாக்ஸ் சரியில்லை. அதனால் இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது, வீட்டுக்கு தான் அனுப்பிச்சிடுவா. இவ்வளோ புத்திசாலி அந்த இடத்துல என்ன தான் இதுவாக இருந்தாலும் ஒரு அற்புதமான தாமரை சேத்துல தான் முளைக்கிறது இல்லையா? இருந்த இடம் சரியில்லையே. அதனால் ஒரு வேலையை நம்பியோ, உத்தியோகத்தை நம்பியோ, காசு பணத்தை நம்பியோ, ஒரு கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க, அழகை நம்பியோ, ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்ட்டு, ரொம்ப அழகாக இருக்காரேன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கே எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று நேர்ந்தெடுத்து, ஏதோ ஒரு வியாதியோ அல்லது போயிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதாவது நெகட்டிவாக பேசணும்னு நினைக்க வேண்டாம். சாத்தியம் நடக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இதுவும் நம்ம கையில் ஒன்றும் இல்லையே. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம நல்ல பையனை பார்த்துட்டோம், நன்னா போகிற வரைக்கும் நல்லது தான், தப்பே கிடையாது. அவன் யூஎஸில் இருக்கான், யூரோப்பில் இருக்கான், அங்கே இருக்கான், எங்கே இருக்கான், எல்லாம் வாஸ்தவம் தான். 90% நல்லா வாழறா, 10% தாழ்ந்தும் போகிறாள், அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதனால் இது எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. எடுத்துட்ட விஷயம் என்னென்னு கேட்டாக்க, எங்கே பார்த்தாலும் குளோபல் ரெசெஷன்னு சொல்கிறா, எல்லா இடத்துலையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றான்னு சொல்கிறா. அப்போ உத்தியோகத்தை நம்பி என்ன தான் படிச்சிருந்தாலும் உத்தியோகத்தை நம்பி கொடுக்க
கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சாத்தியக்கூறாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, எத்தனை குழந்தைகள் பிராமண குழந்தைகள் வேதம் படிச்சுட்டு பெண்களே கிடைக்காம நன்னா வேத அத்தியனம் பண்ணியிருக்கா, நன்னா பஜனை பண்ணுறா, பெரிய பாகவதாலாக இருக்கா, யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டேன்றா. நல்லா வேதம் படித்த பையனுக்கும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது. நல்லா பாகவதம் வாசிக்கக்கூடிய பாகவத விஷயங்களை சொல்லக்கூடிய பஜனை பண்ணக்கூடிய பாகவதாளுக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. காரணம் என்னென்னு கேட்டாக்கா அவள் வந்து இந்த பகட்டை தான் பார்க்குறாள். இந்த பகட்டை பார்த்துட்டு அந்த பகட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் பார்க்குறாளே தவிர யாருமே வந்து எது நம்மளுக்கு வந்து நிரந்தரமோ எது வந்து சாஸ்வதமோ அதை நோக்கி யாரும் போகிறது. ஏன்னா பெற்றோர்களும் பெண்ணை பெற்றவர்களும் என்ன நினைக்கிறான்னு கேட்டாக்க ஒரு வந்து நல்ல பையனாக இருக்கணும், நிறையா படிச்சிருக்கணும், நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும், அப்படி தான் சொல்கிறாளே தவிர நல்லா வேதம் படித்த பையனுக்கு ஒரு பொண்ணை கொடுப்போம் அந்த எண்ணம் யாருக்கும் வர மாட்டேங்கிறது. நல்லா பஜனை பண்ண விட பாகவதாளுக்கு பொண்ணை கொடுப்போம் வரமாட்டேன். ஏன்னா கேட்பா, நல்ல வேதம்லாம் கேட்பா, பாராயணம் பண்ணால் உட்காந்து கேட்பா, ஆனால் பொண்ணு கொடுக்கணுங்கிறப்ப கொடுக்க மாட்டேன். ஆனால் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே கல்டிவேட் பண்ணிடுறான். காரணம் என்னென்னு கேட்டாக்க அவள் நினச்சிட்டு இருக்க காசு தான் முக்கியம், காசு தான் பிரதானம், பொருள் தான் முக்கியம். பொருள் முக்கியம்தான், அது சந்தேகமே கிடையாது. இவெல்லாம் சம்பாதிக்கலன்னு சொல்ல முடியுமோ? இவாளுக்கெல்லாம் உழைச்சா தான், உழைக்கணும், மாத கடைசியில் சம்பளம் 1ஆம் தேதி போட்டால் உண்டு, இல்லைனாக்கா 2 மாதம் கழிச்சு கிடைக்கும், 3 மாதம் கழிச்சு கிடைக்கும், இல்லைனா வந்து வேரியபிள் சேலரின்னு சொல்கிறா, ஃப்ளெக்சிபிள் சேலரின்னு சொல்கிறா, என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. மொத்தம் வந்து என்ன கான்ட்ராக்ட் போடுறப்போ ஒரு அமௌண்ட்டு போடுறா, மாதம் போடுறதா கிடைக்கிறது ஒரு அமௌண்ட்டாக இருக்கே தவிர அந்த அமௌண்ட்டு கிடைக்கிறது இல்லை. இது இப்போ இருக்கிற நிலைமையை சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து ஆனால் இந்த வேதம் படித்தவாள்லாம் வந்து ஒரு வேத பாராயணத்துக்கு போனாக்கா நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு வந்து ஸ்ரத்தையோட பைசா கொடுக்குறா, வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறா, நமஸ்காரம் பண்ணி கொடுக்குறா. பாகவதாலும் பஜனை பண்ணாக்கே வெத்தலை பாக்கு வச்சு அழகாக பூர்ண மரியாதையோடு அவளுக்கு வந்து தட்சணை கொடுக்குறா. இது மாதிரி சம்பாதிக்கிற காசு தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டாக்க இது மாதிரி வேதம் படித்தவா பாகவதால் இவர் எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருக்கேனாக்க இந்த மனுவோட புத்திரி தேவகூதி ராஜகுமாரி. இந்த ராஜகுமாரி வந்து என்ன கேட்குறானாக்கா அப்பேற்பட்ட இந்த பூலோகத்துக்கு ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு தேசத்துக்கு இல்லை, என்டையர் பூமிக்கு ராஜா மனு, முதல் ராஜா மனு, அவனோட புத்திரி ராஜகுமாரி தேவகூதி. அப்படிங்கிறப்ப அவள் என்ன ஒரு செல்வ ஷேப்பில் வளர்ந்துருப்பா, எத்தனை செல்வம் அவளுக்கு இருந்திருக்கும் இல்லையா, காசுலேயே வளர்ந்துருப்பா. அப்படிப்பட்டவள் என்ன சொல்கிறான்னா நான் வந்து ஒரு பாகவதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்காக அவளை பிடிக்க போட்டுருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு லெசன். என்ன லெசன்னு கேட்டால் பெரிய பணக்காரியாக இருந்தாலும் நல்ல ராஜாத்தியாக நல்ல அழகுன்னு பார்த்தா அவளோட அழகை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது, அப்படி ஒரு அழகாம். எல்லா கலைகளும் அவள்கிட்ட இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கா. பெண்களுக்கே உரிய சீலம் குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் அவள்கிட்ட இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக பேசுகிறா, எல்லா கலைகளும் கற்றுன்ட்ருக்கா, பாட்டு சொல்லி கொடுத்துருக்கா, நாட்டியம் சொல்லி கொடுத்துருக்கா, எல்லாம் பண்ணுறா அந்த குழந்தை. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டது ராஜகுமாரனை கிடையாது, ஒரு சன்னியாசி, ஒரு ரிஷியை, கர்த்தமர்னு சொல்லக்கூடிய. அந்த கர்த்தமர் வந்து எப்படி இருக்கான்னு கேட்டாங்க, தபஸ் பண்ணி அவர் எப்போ குளிச்சாருன்னே தெரியல. அவர் ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப அழுக்கடைஞ்சிருக்கு, ஜடாதாரம் ஜடமுடி வச்சுட்டு இருக்கார், தாடி. ஆனால் அவரை நாடி இந்த குழந்தை போகிறது, அதான் விஷயம். அவர் தாடியோடு இருக்கார், ஜடாபாரத்தோடு இருக்கார். அவுட்டர் அப்பீரன்ஸை பார்க்கறதுங்கிறது வந்து கூடவே கூடாது. இன்னர் உள்ளே என்ன இருக்குது அதான் பார்க்கணும். பார்க்கறதுக்கு நன்னா இருப்பா, குடும்பப்படுத்தி என்ன பண்ணுறது இல்லையா. அதனால் தேவகூதி வந்து என்ன சொன்னால் மனுட்ட அப்பாட்ட நான் வந்து கர்த்தமரை தான் கல்யாணம் படிப்பேன்னு சொன்னதும் மனுவும் சதரூபை தேவகூதி மூலமாக தேரில் வரா. எந்த இடத்துல வந்து இந்த கர்த்தம பிரஜாபதி தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த சரஸ்வதி தீரத்துக்கு வந்துடுறார். வந்ததும் அவர் வந்து கர்த்தமரை பார்க்குறார். கர்த்தமர் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார். அவருக்கு ஆசனத்தில் உட்காந்து வச்சுட்டு நீங்கள்லாம் வந்து ராஜா பிரஜைகளை வந்து அப்படி காப்பாற்றின்னு இருக்கீங்க, நீங்கள் தான் இந்திரன், நீங்கள் தான் வருணன், நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் சந்திரன், நீங்களாம் விஷ்ணுவோட அம்சம். பிரஜைகளை காப்பாற்றுறதுனால வந்து ராஜா வந்து விஷ்ணுக்கு சமமாக சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லாம். நீ வந்து ஒரு ராஜ்யத்தில் நல்லபடியாக பரிபாலனம் பண்ணிகிட்டு இருக்கியே, எல்லோரும் சௌக்கியமாக இருக்காலாம், யாரையும் கொடுமைப்படுத்தலையே, எல்லாம் கேள்வி கேட்கிறார். அவரும் சொல்கிறார் அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, அனைத்து மிருகங்களும் அங்கே இருக்குது, சிங்கம் புலி கரடி யானை பாம்பு, ஆனால் ஒன்றும் அடிச்சிக்கவே இல்லை, எல்லாம் ஒத்துமையாக இருக்குது. ஏன்னா இவர் பகவான்கிட்டே சித்தியை வச்சுட்டு இருக்கார், எல்லா இடத்துலையும் பகவானையாக பார்த்துட்டு இருக்கார். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எப்படியும் அதர்மம் நடக்கும் இல்லையா. அதனால் ரொம்ப சாத்வீகமாக இருக்குது அந்த இடம்.
அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கார். அந்த இடத்துல வந்து பகவான் இவரை பார்க்குறப்ப, கர்த்தமரை பார்க்குறப்ப பகவானுக்கே அழுக வந்துடுது. ஏன் அழுக வந்துடுதுன்னா, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 16,000 வருடம் தபஸ் பண்ணியிருக்காரேன்னு சொல்லிட்டு அவர் கண்கள்லேருந்து 2 பொட்டு நீர் கீழே விழுந்தது. அது பிந்து சரஸ்ன்னு ஓடின்னு இருக்காங்க. சரஸ்வதி நதி கரையில் பிந்து சரஸ்ன்னு பேர். அந்த பிந்து சரஸத்தை சேவிக்கிறதுக்காக லட்சக்கணக்கான மகான்கள் அங்கே போயிட்டே இருக்கா, வந்துட்டே இருக்கா, எல்லாரும் சேவிச்சுட்டே இருக்கா அந்த இடத்த. அந்த இடத்துக்கு மனு வரார். வந்து கர்த்தமரை பார்த்து கர்த்தமர் கேட்குறார் மனுவை பார்த்து, நீங்கள் வந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதும் உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பெரிய மகாத்மாக்கள், நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான், என் ராஜ்யத்தில் இருக்கிறதுனால தான் என் ராஜ்யமானது நன்னா இருக்குது, எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு கோடியில் ஒரு தபஸ் பண்ணாக்கா அந்த தபஸ்னாலே அந்த லோகம் ஃபுல்லாக நன்னா இருக்கும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு வான்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்கார். யாராச்சும் ஒருத்தர் பகவானை தபஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஒருத்தராலேயே அந்த லோகம் சேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இருக்கிறதுனால, தபஸ் பண்ணுறதுனால தான் என் ராஜ்யம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை. இது என்னோடய புத்திரி. அவர் சொல்கிறார், இவளுக்கு வந்து என்னன்னு கேட்டாக்க, இவளுக்கு வந்து எப்போதும் சத்சங்கத்திலே இருப்பாள். நாரதர் அடிக்கடி வருவார். நாரதர் வந்து கல்யாண குணங்கள்லாம் சொல்லுவார், பகவானோட கல்யாண குணங்கள்லாம் சொல்லுவார், மகான்களை பற்றி பேசுவார், சாதுக்களை பற்றி பேசுவார். அந்த சங்கம் எனக்கு எப்போ இருந்துகிட்டே இருக்குது. அது இங்கே சொல்கிறார், யதா தூ பவதா சீலசுத ரூபவயோ குணான் அசுருணோ நாரதா தேஷா திவ்யாசித் கிருத நிச்சயா. எப்போதுமே எப்படி இருக்கான்னு கேட்டேன். நாரதா தேஷா திவ்யாசித் கிருத நிச்சயா. நாரதர் வந்து உங்களை பற்றி சொல்லியிருக்கார். அது முதற்கொண்டு இந்த குழந்தை வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டா, அதனால தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தனாக இருக்க போகிறதா கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து என் பொண்ணை வந்து ஏற்றுக்கிறது இஷ்டம் இருக்கா? இவளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு, இவளுக்கு சீல ஸ்ருத ரூப பயோ குணான்னு, நல்ல அழகானவள், நல்ல பருவ வயது, எல்லா வித்தியும் தெரியும். அப்புறம் உங்களை பற்றி நீங்களும் வந்து அப்படியே இருக்கல். வயசீல குணாதிபிகை யுக்தம் பதி மன்மிச்சத்தையும், அவளும் வந்து தன்னோட குணம் சீலம் வயதுக்கு ஏற்ற ஒரு கணவனை தெரியின்னு இருக்கா. இவ யாருன்னு கேட்டால் உத்தானபாதன் பிரியவர்தன், அவளோட சகோதரியவோ. அதனால் இவளுக்கு வந்து இவளுக்கு ஏற்ற கணவனாக உங்களை வரிச்சிருக்கா. அதனால் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தால் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இவளை ஏற்றுக்கொள்ளணும். கிரகமேதீஷு கர்மசு சர்வாத்மனா அனுரூபாம் இமாம் பிரதிச்ச. இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னு சொன்னால் தயவு செஞ்சு இவளை கல்யாணம் பண்ணிக்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னதும் அவர் வந்து கர்த்தமர் வந்து அப்போ தான் வந்து பகவான் வந்துட்டு போயிருக்கார், தர்ஷனம் பண்ணிட்டு போயிருக்கார், தர்ஷனம் கொடுத்துட்டு போயிருக்கார் இல்லையா. அவர் அந்த சிரிப்பு, மனஸ் பர்சஸ் விதேக்ஷணம், அந்த மனசை டச் பண்ண மாதிரி சிரித்தார் இல்லையா. அதை பார்த்ததுலேருந்து அதை அவரை இவரை இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ நம்மளே ஒரு படத்தை பார்த்தாக்கா அந்த ஹீரோ மாதிரி நம்மளும் பண்ணோம், அந்த மேனரிசம் கொஞ்சம் வரும் இல்லையா. அது மாதிரி இந்த ரிஷி அந்த பகவான் மனஸ்பர்ஷஸ் அவர் எப்படி சிரித்தார் அன்றைக்கி, சூப்பராக சிரித்தார்ல, எப்படி பார்த்தார்ல அன்றைக்கி, ரொம்ப அழகாக பார்த்தார் இல்லையா. அப்படின்னு நினச்சி அதே மாதிரியே விரு சிரிக்கிறார், அதே மாதிரியே அவர் பார்க்குறார். இதை இந்த குழந்தை நோட் பண்ணிட்டான். ரொம்ப அழகாக பகவான் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறார் இல்லை அவர். மனஸ்பர்ஷஸ் மிதேக்ஷணம், அதாவது தேவகூத மனசு எப்படி வந்து கர்த்தமரோட மனசை கொல்ல போகிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்து ஒரு பார்வை பார்த்தாரோ, அதே மாதிரி தேவகூதிக்கும் கர்த்தமரிடம் தன்னை அறியாமலே மனதானது அவர் எப்படி அழகாக சிரிக்கிறார் அவர். இது என்ன நம்ம எடுத்து வச்சிருந்த சிரிப்பா, ஏதாச்சும் வந்து காஸ்டியூம் போட்டிருக்காரா, 16,000 தபஸ் பண்ணியிருக்க அன்றைக்கி எவ்வளோ வயசு இருக்கும், இது சின்ன குழந்தை. இந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறது கேட்டாக்க, நான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது. சின்ன குழந்தை, இவர் ரொம்ப பெரியவர் ரிஷி, தபஸில் அப்படி தபஸ் பண்ணியிருக்கார். எப்படி இருக்கான்னு கேட்டேன், கந்தலான ஆடையை உடுத்தின்னு இருக்கார், உடம்பெல்லாம் புழுதி அடைஞ்சிருக்கு, ஜடபாரம். ஆனால் பகவானை பார்த்ததுனால அவர் முகத்தில் ஒரு தேஜஸ், அந்த தேகத்தில் ஒரு தேஜஸ், அதுதான் முக்கியம். அந்த தேஜஸில் ஆக்கிரமிச்சிட்டா. வயசு விடுங்கோ, வயசு அது எப்போனாலும் எப்போனா போகும். இவருக்கு இருக்க யோக சித்தி, யோக சக்தி, அதுதான் அங்கே முக்கியம் இல்லையா. தபஸ் பண்ணி அப்படி உரம் போட்டு வச்சுருக்கார் அவர். அதை பார்த்ததும் இந்த மாதிரி ரிஷி ஒருத்தர் நாட்டில் இருக்க காட்டில் இருக்கக்கூடிய பழம் இதனால சாப்பிடாமலே இருந்திருக்கிறவர். என்ன சாப்பிடுவார், இலையை சாப்பிடுவார், தழையை சாப்பிடுவார், பழத்தை சாப்பிடுவார், அப்படி தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறவர். இவ்வளோ வேலைக்கு வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் ஸ்நாக்ஸும் சாப்பிடுவோம்.
இது எப்படி செட் ஆகும்னா அந்த குழந்தைக்கு ஆனால் என்ன தோன்றதுன்னு கேட்ட தேவகூதிக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றுறது. அதனால் வந்து இவளை அழைச்சிட்டு வந்திருக்கேன், இவளை வந்து உங்களுக்கு மனைவியாக எடுத்துக்கணும், இவள் வந்து உங்களோட யாகத்துக்கு தேவையான விஷயங்களை கைங்கரெல்லாம் பண்ணிட்டுருப்பாள், உங்களுக்கு பூஜை பண்ணுறப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து கொடுப்பா, உங்களுக்கு வந்து அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுவாள், அவள் கைங்கரியத்தை நீங்கள் ஏற்றுக்கணுன்ட்டு மனு வந்து ரொம்ப பவ்யமாக கேட்குறார். உடனே கர்த்தமர் சிரிச்சுட்டே சொன்னார், மனஸ் வர்சஸ் மிதேக்ஷனும் அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் இருக்கேன், ஏன்னா பிரம்மாவை வந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் சொன்னார், நான் தபஸ் பண்ணி பகவானை பார்த்தேன், பகவானும் ஒரு விஷயமாக சொல்லியிருக்கார், எனக்கு வந்து மனு வந்து தன் புத்திரியை கொண்டு வந்து கொடுப்பா, கல்யாணம் பண்ணி சொல்லி கொடுப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கார், அது என் காதில் ஒன்றும் கேட்டுகிட்டே இருக்குது, அதனால் உன் பொண்ணை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நான் வந்து ஒரு குழந்தை உண்டாயிடுதுன்னு சொன்னாக்க அது வரைக்கும் தான் ஒரு கான்ட்ராக்ட் போடுறார். என்னன்னாக்க ஒரு குழந்தை உண்டாகிற வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பேன், ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் தபஸ் பண்ண போயிடுவேன், சம்மதமா அப்படின்னு கேட்டதான் சம்மதம்ட்டா. கல்யாணம் ஆகிடுத்து. அங்கேயே வந்து ரிஷிகள்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி போல அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணதும் அந்த குழந்தை வந்து அவர் மனு வந்து என்ன சொல்கிறானாக்க, அவர் வந்து ரொம்ப ஆசாசியாக வளர்த்த குழந்தை, காட்டிலேயே கல்யாணம் நடக்கிறது, ரிஷி இருக்கார், கர்த்தமர் இருக்கார், அங்கே சில ரிஷிகள்லாம் இருக்கா, அவருக்கு முன்னில் கல்யாணம் நடக்கிறது, இந்த பெண் சின்ன குழந்தை, கல்யாணம் ஆகிடுத்து. அந்த குழந்தை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தேவகூதியை பார்த்து மனு சொல்கிறார், அம்மா இத்தனை நாள் வந்து நீ வந்து அரண்மனையில் இருந்த, இனிமேல் வந்து நீ வனத்தில் இருக்க போகிற, இங்கே வந்து நிறையா மிருகங்கள்லாம் இருக்குது, ஆனால் இவரோட தபஸ்னால எல்லாமே வந்து அஹிம்சையில் இருக்குது, எதுவும் ஹிம்சா பண்ண போகிறது கிடையாது, எல்லாம் வந்து உனக்கு அனுகூலமாக தான் இருக்கும், அதனால் பயப்படாத, அவர் இருக்கார், அவர் பர்த்தாவோட மனசு கோணாமல் நடந்துக்கோ. நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், என்னம்மா எப்படி வளர்த்தா உடனே ஊட்டி ஊட்டி வளர்த்தேன், நீ வந்து இது மாதிரி காட்டில் இருக்கிற போய் கல்யாணம் பண்ணிக்கிறியே, உனக்கே நியாயமா அது, இதெல்லாம் மிருகங்களாக இருக்குது, பாம்பு இருக்குது, பன்னி இருக்குது, காட்டாமிருகம் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, அப்படியே சொல்லி பயமுறுத்தோம்ல. மனு ரொம்ப அழகாக சொல்கிறார், இனி உனக்கு இதாம்மா பிறந்த புகுந்த இடம், இதுதான் உனக்கு பிறந்த இடம் மாதிரி தான் இனிமே தான், இவர் வந்து பெரிய தபஸ்வி, அவருக்கு அனுசரணையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கே என்னதான் தான் வளர்த்த பொண்ணாக இருந்தாலும் அவருக்கு என்னன்னாக்கா கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் பெருகி அவரோட நெற்றி வகட்டை நினைக்கிறது, அவனும் கொஞ்சம் அழறா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் நிறையா சீதனங்கள்லாம் கொடுக்குறார், ஏன்னா அவர் பெரிய மகாராஜா இல்லையா, சக்கரவர்த்தி இல்லையா, ஏகபோக சக்கரவர்த்தி இல்லையா. ஆனால் வந்து இவர் சொல்லிட்டார், நான் காட்டில் இருக்க போகிறேன், எனக்கு என்னதுக்கு இந்த பைசாலாம் ஒன்றும் வேண்டாம், உன் பொண்ணே எனக்கு சீதனம் தான், ராஜாத்தி மாதிரி வளர்த்துருக்கேன், அவன் நினச்சிருந்தானே ஏதோ ராஜாவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், அதை விட்டுட்டு என்னை பார்த்து என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கான்னு தெரியல, என்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது, ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ஆசைப்பட்டு வந்திருக்காளே, அவளே போகிறோம், அவளே எனக்கு வந்து சீதனம் தான், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து அவரோட இருந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்து கிளம்பிட்டார். மனு வந்து தன்னோட ஊருக்கு கிளம்பி வரார், அது அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறார், அவரோட ஊர் எப்படி இருந்தது, மாட மாளிகை கூட கோபுரம்லாம் இருக்குது, எந்த இடத்துல வந்து அந்த வராக பகவான் வந்து தன் ரோமத்தை விட்டால் அவர் உடம்புல ரோமங்கள்லாம் கீழே விழுந்ததோ அந்த இடத்துக்கு பர்கீஷ்மதினு பேர், அந்த இடத்துல தான் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு இருக்கார். அவர் நாட்டு பிரஜைகளை வந்து பிரிச்சியே பார்க்க மாட்டாராம் மனு, எல்லாரையும் தன் குழந்தைகளாக பார்ப்பாராம், அத்தனை பேருக்கு யாருக்காச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்கா தானே முன்னாடி வந்து அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பாராம், எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாரும் வந்து மனுவை வந்து ராஜாவை பார்க்கல பகவானாக பார்த்தாலாம், அந்த அளவுக்கு மனு வந்து ரொம்ப அழகாக ராஜ்ய பரிமாணம் பண்ணிகிட்டு இருக்கான். யார் வீட்டு கல்யாணமா ஃபஸ்ட்டு அவர் போவார், கல்யாணத்துக்கு போவார், தேவையானது அள்ளி அள்ளி கொடுத்துருவார், வச்சுக்கோ 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 அப்படின்ட்டு. அதனால் எல்லா பிரச்சனைகளும் சந்தோஷமாக இருக்கா, யாருக்கும் வந்து ஏழ்மைங்கிறதே கிடையாது அவர் ராஜ்யத்தில், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கா. இவர் வரான்னு தெரிஞ்சதுமே அங்கே இருக்கிற அந்த பாடகர்களை துதி பாடகர்கள்லாம் இருப்பா இல்லையா, அவெல்லாம் பாடுறா, பாடின்ட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாக்க எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டே வர்றார், அதெல்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டு அவரோட பவனம் இருக்கு இல்லையா, அந்த பர்கீஷ்மதிங்கிற நகரத்தில் பிரவேசம் பண்ணி அங்கே வந்து சொல்கிறார், தாபத்திரிய விநாசனம் அப்படின்றார் ஸ்ரீசுகர். என்ன அப்படின்னாக்க இங்கே வந்து ஆதியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வம் சொல்லக்கூடிய 3 தாபங்களை இருக்காதான் அந்த மாளிகையிலே ஒரு பிரவேசம் பண்ணினா பவனம் பிரவிஷ்ட அப்படின்றார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, இவர் வந்து அனுபத்தேன ஹிருதா ஹரேஹே கதா ஷின்வன்னு அந்யா விரோததா சபாரியகா ச பிரஜகா காமான் புபூஜே. எப்படி இருந்தார்னாக்க எப்போதும் ஹரேஹே கதாஹா ஹிருதா, எப்போதுமே வந்து
அந்த அவர்கள் பாடக்கூடிய ஹரியோட குணங்களோட கீர்த்தனங்களை கேட்டுட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கார். தர்மார்த்தத்துக்கு அந்யா விரோததா, தர்மார்த்தங்களுக்கு எந்த விரோதம் இல்லாமல் ச பாரியா தன் பத்னிகளோட, ச பிரஜா தன் பிரஜைகளோட, காமான் புபூஜி போகங்களை அனுபவிச்சுட்டு இருந்தார். ஆனால் அவர் சித்தம் ஃபுல்லாக பகவான்கிட்டயே இருந்தது. அந்த அவர் பேருக்கு தான் ராஜான் இருந்தாரே தவிர, ஆனால் அவர் மனசானது எப்போதும் பகவத் சிந்தனையிலே இருந்தது, ஹரி கதையிலேயே இருந்தது, ஹரி நாமத்திலேயே இருந்தது. எப்போதும் சாதுக்களை போஷிக்கிறதுலையும், சாதுக்களை கொண்டாடுறதுலையும், எப்போதும் பஜனை பண்ணிட்டு இருக்கிறதுலையும், கோயில்களை திருப்பணி பண்ணுறதையும் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் எப்படி இருப்பான்னாக்க எல்லாம் யோகாமாயா நிஷ்டா எல்லாம் வந்துடுது. அவர் இந்த போகங்கள் அவர் மனசை கொஞ்சம் கூட சிதைக்கவே இல்லைன்றார். ஏன் சாயம்பூவ மனும் எத் போகாஹா, இந்த போகங்கள்லாம் கொஞ்சம் கூட அவர் விஷ்ணு பகவானோட விஷ்ணு பக்தியிலேருந்து அவர் கொஞ்சம் கூட கலைக்கலை. அப்புறம் என்ன பண்ணார்னாக்க அவர் எப்படி இருந்தார்னாக்க விஷ்ணோஹோ கதாகா, விஷ்ணு பகவானோட கதைகளை கேட்பார். தியாயதா கேட்ட கதையை தியானம் பண்ணுவார். அப்புறம் குர்வதா யாராச்சும் ஜனங்கள் வந்தாக்க அவர்களுக்கும் ராஜாவே மனுவே என்ன பண்ணுவார்னாக்கா தானே உட்காந்துட்டு அவர்களுக்கு உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிடுவார், சொற்பொழிவு பண்ண ஆரம்பிச்சிடுவார், ஹரி கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுவார், பாகவம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். அவரே சொல்வாராம், விஷ்ணுபான கதையை கேட்பார் மகான்கள் வாயிலிருந்து. அப்புறம் இவரே தன் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு தன் பிரஜைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னாக்கா மாளிகையிலேயே அரண்மனையிலேயே கதைகளை சொல்லுவாராம். தியாயதகா குர்வதகா அதை சொல்லுவாராம். பிரபதகா தஸ்ய அப்படி இருக்கிறதுனால அவருக்கு இப்படியே அவர் காலத்தை பொழுது, அதாவது ராஜாங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, பத்னிகளோட ஜாலியாக இருக்கிறது அப்படி இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காருனாக்கா பகவத் சிந்தனையே இருந்ததுனால அந்த மன்வந்தரம் என்ன எடுத்துன்னு கேட்டாக்கா அப்படிங்கிறதுக்குலாம் அப்படி போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப வருஷம் இருந்தார் அவர், ஆனால் அவருக்கு போனதே தெரியலை. எதனாலன்னு கேட்டாக்க ச ஏவம் ஸ்வாந்தரம் நின்யே யுகானாம் ஏகசப்திதம் ஏன வாசுதேவ பிரசங்கேன பரிபூத கதித்ரியகா. இப்படி அந்த மனுவானவர் எப்போ பார்த்தாலும் வாசுதேவனோட பக்தியில் இருந்ததுனால அவருக்கு ஜாக்கிரத்து சொப்பனம் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய அவஸ்தையிலே அதில் அவஸ்தையே படாமல் தனது தன் மன்வந்தரத்தை விஷ்ணு பக்தியிலேயே போக்கினார் அப்படின்னு இங்கே சொல்கிறான். அப்புறம் சாரீரா மானசா திவ்யா வையாசிய ஏச்ச மனுஷாக பௌதிகாசிய கதம் கிளேசா பாதந்தே ஹரி சம்ஸ்ரயம். சரீரத்துலேருந்து என்னென்ன வருதோ, மனசுலேருந்து என்னென்ன வருதோ, அந்தரிக்ஷத்துலேருந்து என்ன வந்ததோ, அந்த எந்த ஒரு கிளேசமும் அவர் ஹரிபக்தன் பாதிக்காதுன்றார். யார் ஒருவர் ஹரி சம்சரியம் கதம் பாதந்தே சொல்கிறார். என்ன சொல்கிறான்னாக்க இந்த பௌதிகாச்ச இந்த சீதோஷ்ணம், குளிர் வெப்பம், மானவ அவமானம், சுகம் துக்கம், அப்புறம் சரீரத்திலேருந்து உண்டான பிரஜைகள், தன் மக்கள், பந்தங்கள், சொந்தங்கள், அப்புறம் மனத்திலேருந்து உண்டான சில விஷயங்கள், அப்புறம் அந்தரிக்ஷத்துலேருந்து வந்த சில விஷயங்கள், அப்புறம் சத்துருக்கள்லேருந்து கொண்டு கொடுத்த ரத்தனங்கள் எதுவுமே அவர் கிளேசத்தை உண்டு பண்ணவே இல்லையா மனுட்ட. இந்த இங்கே அழகு. ஏன் அப்படின்னாக்க ஒரு ஹரிபக்தனை இதெல்லாம் எப்படி பாதிக்கும்? அவன் அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டானே. எப்போதும் ஹரி சிந்தனையிலேயே இருக்கிறவனுக்கு எதை பற்றி எதனாலேயும் அவன் அசைக்கவே முடியாதுங்கிறது இந்த வச்சு ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் எல்லா இடத்துலையும் சதாக சர்வபூத ஹிதகா, எல்லா பிராணிகளுக்கும் ஹிதத்தையே பண்ணக்கூடிய அந்த மனுவானவர் என்ன பண்ணினானக்க எப்போ பார்த்தாலும் தர்மங்களையே உபதேசம் பண்ணிட்டு தானும் தர்மங்களையே கேட்டுண்டு அந்த மனு ரொம்ப அற்புதமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டுருக்கார். அப்படிப்பட்ட மனுவானவர் தன் பெண்ணான தேவகூதியை கர்த்தமருக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு நான் என் குழந்தைய ஒரு குளத்துலையோ குட்டலையோ தள்ளலை, ஒரு நல்ல வரனுக்கு தான் என் குழந்தைய கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல அவர் எனக்கு மாப்பிள்ளையாக வந்தது என்னோட பாக்கியம். ஒரு பெரிய மகாராஜா அவர் சொல்கிறார், ஒரு காட்டில் பரதேசி மாதிரி இருக்கிற ஒரு மகானை பார்த்து ஒரு சாதுவை பார்த்து சொல்கிறார், இந்த சாது எனக்கு மாப்பிள்ளையாக கிடைச்சிது, இந்த சாது எனக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டது எனக்கு ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அதோட அந்த மனுவோட பிரபாவத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறார் அந்த அத்தியாயத்தில். அடுத்து 23வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். அது முடிக்கிறப்ப சொல்கிறார், அப்பா அந்த தேவகூதி மனுவை பற்றி நேரம் சொன்னேன் இல்லையா, அவள் பொண்ணு தேவகூதி கல்யாணம் பண்ணிட்டாலே அவளை பற்றி சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். அந்த தேவகூதி எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டாக்க
கர்த்தம பிரஜாபதி கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணினார்னு கேட்டாக்க தபஸில் அப்படியே உட்காந்துட்டார். அப்படியே தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ பார்த்தாலும். அதனால் இவளுக்கு வந்து சுசுரூஷை பண்ணிட்டார். ஒரு மனைவியானவள் கணவனுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் மனசு நோகாமல் அவருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு ஒத்தாசையாக இருந்துட்டு அனுகூலமாக இருந்துட்டுருக்கா இந்த தேவகூதி. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. இவர் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். எனக்கு என்ன தோன்றதுன்னா, இங்கே கர்த்தமர் வந்து கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணினார், ஆனால் தேவகூதி கண்ணை திறந்துட்டே தபஸ் பண்ணினான்னு தோன்றது. ஏன்னா கண்ணை மூடிட்டு உட்காந்துடலாம், ஒன்றும் தெரியாது, கண்ணை மூடிட்டு அழகாடி உட்காந்துடலாம். ஆனால் கண்ணை திறந்துட்டு அவர் தேவகூதி கர்த்தமருக்கு சிசுஷா பண்ணா இல்லையா, கைங்கரியம் பண்ணினா இல்லையா, அதுதான் விசேஷம். அது எப்படி பண்ணினா அப்படிங்கிறப்ப சொல்கிறார், எப்படி வந்து பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்ட சதியானவள் பார்வதி, ஏன்னா அவர் வந்து மன்மதனையே தகனம் பண்ணவர் பரமேஸ்வரன், அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு வாக்கப்பட்ட எப்படி இருக்க முடியும், அவருக்கு காம எண்ணமே கிடையாது அவருக்கு. அப்போ வந்து அந்த பார்வதியானவள் பரமேஸ்வரனுக்கு வந்து எப்படி சுசுஷை பண்ணினாலும், ஏன்னா காம எண்ணமே கிடையாது, காமங்கிற சிந்தனையே கிடையாது அவருக்கு, எப்போ பார்த்தாலும் பிரம்மத்திலே இருக்கார். அப்படிப்பட்ட பரமசிவனுக்கு பார்வதி எப்படி கைங்கரியம் பண்ணினாலும் அதுபோல இந்த கர்த்தம பிரஜாபதிக்கு இந்த தேவகூதியானவள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. மேற்கொண்டு நாளை பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.